சோதனையை கூட சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவங்க. மனசில் ஒரு குழப்பம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. எல்லாத்துலேயுமே தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ராசி அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. 10 ரூபா இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா அதை உடனடியாக கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்லாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் பேர் வாங்கியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல உங்களை பிழைக்க தெரியாதவங்க அப்படின்னு கூட பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இருக்கிற காசை அப்படியே தான தர்மங்கள் செஞ்சுருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உறவுகள் மத்தியிலே கூட ஒரு சிலர்லாம் இப்படியே சம்பாதிக்கிறதெல்லாம் தான தர்மம் செய்யறியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கியிருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி நடைபெறுது. அதோட கூட சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத தெரிவிங்க. சரி வாங்க, நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலிமா என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசியில் இதுனா வரைக்கும் சனி பகவான் பயணிச்சுட்டு இருந்தார். மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். எப்போனா மார்ச் மாதம் 6ஆம் தேதி பிரவேசிக்க இருக்கிறார். ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். நீதிமான் சனி பகவான். நம்ம செய்கிற எல்லா கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம். இதனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க. எல்லா ராசிக்காரங்களுக்குமே சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் தரும். ஏன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது சாதாரண ஒரு இது இல்லை. சனி பயிற்சி தான் மிக முக்கியமான கிரக பயிற்சியில் இதுவும் ஒன்று. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்தது அப்படின்னா திருநள்ளாறில் இருக்கக்கூடிய குச்சனூர் கோயிலுக்கு போய் ஒரு முறை தரிசிச்சுட்டு வர்றது, இந்த சனீஸ்வர பகவானை தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மீன ராசிக்கு வரும் சனி பகவானால் என்னென்ன மாற்றம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக அமரும் போது சனி பகவான் நல்ல ஒரு தொழிலை கொடுக்கக்கூடியவர். அவர் வலுவான ஒரு இடத்துல அமரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அதன் மூலிமா ஓரளவுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் என்னென்ன தாக்கத்தை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் நடைபெற போது. இந்த சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் தெரியும். நம்மளுடைய மிதுன ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்பட போது. குடும்பஸ்தானத்தோட அதிபதி சந்திரன் கேதுவோடு இணைந்து வரும்போது மனதில் ஒரு மன போராட்டம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஞாபக சக்தி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். வீடு மாற்றுறது, வேலையை மாற்றுறது, தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. இதெல்லாம் மாற்றக்கூடாது, வேறு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் இதெல்லாம் மாற்றத்துக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதுலேயும் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் ஏதாவது மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பத்திரப்பதிவுலாம் செஞ்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சில வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். முக்கியமான பண பரிவர்த்தனையில் சின்ன சின்ன ஆவணங்கள்லாம் பரிமாறும்போது கரெக்டாக பராமரிங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விபரீதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் ஒரு சில தாக்கத்தை கொடுத்தாலும் சனி பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முன்னோர்கள் யாராவது உங்களுடைய பேரில் உயில் எழுதி உங்களுடைய
பாரம்பரிய சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. உயிரை காக்கக்கூடிய முக்கியமான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கிய ஆவணங்களெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாமீன் போடக்கூடாது. அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைத்த ஒரு நிலத்தை கூட இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பயிற்சி நடைபெறதுனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த சந்திர கிரகணம் தான் சின்ன சின்ன தாக்கத்தை கொடுக்கும், மனதில் ஒரு விதமான குழப்பத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்க. மனதில் குழப்பமாக இருக்குது, எல்லாரும் மனசு ஒரு தெளிவாக யோசிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவ தரிசனத்தை மேற்கொண்டுட்டு வாங்க. அந்த சிவபெருமானை தரிசிக்கிறது மூலிமா மனதுக்குள்ளே அந்த குழப்பமான மனநிலை இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் மாறும். சிவன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான நாட்களாக இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. மார்ச் 6 வரை பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய இல்லை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றியும் தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. தன்னம்பிக்கையாக இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் தெய்வ அருளும் பரிபூரணமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியமுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வருவீங்க. எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மார்ச் 3 வரை அபரிவிதமான வருமானத்தை கொடுப்பார். மற்றவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் சின்ன சின்ன தாக்குதல்கள் வரும். அதே மாதிரி சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால ஒரு சில மாற்றங்கள், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக படிக்கிற மாணவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது. ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு போட்டி போட்டுட்டு நிறைய நன்மைகளை வழங்குற இடத்துல இருக்காங்க. வரவேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும். தொழிலில் கூட சின்ன சின்ன தடைகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒவ்வொரு இடத்துலையுமே தைரியமாக செயல்படுவீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் தான். இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளோட சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் வகையில் அல்லது சகோதரி வகையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்களையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். இந்த புதன் வக்கரகத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. புனர்பூசம் 1-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சகாயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் மார்ச் 6 வரை சனி பகவானும் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிரிகளுடைய செயல்பாடுகளை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க.
அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மார்ச் 3 வரை சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். செல்வாக்கு அதிகரிக்கும், கையில் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். முடங்கி கிடந்த தொழிலெலாம் கூட நீங்கள் கையில் எடுத்து நல்ல லாபம் பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சந்திர கிரகண பயிற்சி ஏற்படுறதுனால ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு விதமான பய உணர்வு இதெல்லாம் ஏற்படும். அதனால் இந்த கிரகண பயிற்சியின் மூலிமா இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் மற்ற பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக மாணவர்கள் இதை செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.